வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டயபெட்டிஸோட ஒரு பேசிக் நாலேஜ் பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம சாப்பிட்டோம்னா அந்த ஃபுட்டு என்ன ஆகுது, அதுக்கு இன்சுலின் என்ன மாதிரி வேலை பார்க்குது, டயபெட்டிஸோட டைப்புகள் என்ன அப்படிங்கிறத ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ டயபெட்டிஸோட ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே நமக்கு டயபெட்டிஸை பற்றி ஒரு மருத்துவ குறிப்புகள் இருக்குது. எகிப்தோட மருத்துவ குறிப்புகள் பார்த்தீங்கன்னா பேப்ரியஸ் அப்படின்பாங்க. அதுலேயே டயபெட்டிஸை பற்றி மருத்துவ குறிப்புகள்லாம் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டில் அரேட்டியஸ் ஆஃப் கெப்பசாடியா அப்படிங்கிறவர் இந்த டயபெட்டிஸ்ங்கிற வேர்டை காயின் பண்ணார். இப்போ டயபெட்டிஸ்ங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கிரேக் வேர்டு. அதுக்கு ஃப்ளோ அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏர்லியர் பீரியடில் எல்லாருமே அதிகமான யூரின் போகிறத பற்றி தான் நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நூற்றாண்டுகள் டயபெட்டிஸ் மெதுவாக அதோடைய ஒவ்வொரு மாற்றங்கள் பற்றியும் ஆராய்ச்சிகள் வந்துச்சு. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டில் நம்ம இந்திய மருத்துவர்கள் நம்மளுடைய சுசிருதர் அண்ட் சராகா அவங்க 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை மதுமேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹனீட் யூரின் அப்படின்னு அர்த்தம். அதாவது யூரின்ல சுகர் அதிகமாக போகுது. அப்போ அதுக்கெல்லாம் எறும்புகளை அட்ராக்ட் பண்ணனால மேபி ஒரு ஸ்வீட் யூரினா அது இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் ஒரு டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு அந்த காலத்தில் மருத்துவ குறிப்புகளை கூறியிருக்காங்க.